எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி வைக்காத, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைங்க. நான் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் எண்ணெய் வந்து நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாதுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவையான்னு பார்க்கலாம். நான் 2 கொத்து கருவேப்பிலை, நான் பெரிய சைஸில் 2 வெங்காயம், ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டை தட்டி வச்சுருக்காங்க. பூண்டு தட்டினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸில் தக்காளி வந்து 4 போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் குழம்புக்கு ஏற்ற மிளகாத்தூள். இது எல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ தான் வந்து தக்காளியோட பச்சை வாசனை, மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. நான் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மீனை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான உயிரோடு அந்த ஜிலேபி மீனுங்க. கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் மொத்தமாக அப்படியே போட போகிறது கிடையாது. தலை வால் மட்டும் குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து வறுக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ தலையெல்லாம் போட்டுடலாம். நான் வாழை தலையெல்லாம் போட்டேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மீன் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம சாப்பிடும் போது நம்ம வறுத்துக்கலாம் சுட சுட. மீன் மசாலா போட போகிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வினிகர், நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தாலும் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாலா தடவியாச்சுங்க. இது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நம்ம சாப்பிடும் போது வறுத்தா போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு.
ரொம்ப கிண்டாதீங்க, மீன் உடஞ்சிரும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.